ஆலயம்ன்றது உங்களோட பேட்டனே உங்க உடல் தான் வச்சுதான் ஆலயமே கட்டியிருக்கு. எல்லா ஆலயங்களுமே மனிதனுடைய உடல் தான் பேட்டன். அதனால்தான் சொன்னார், ஊன் உடம்பு ஒரு ஆலயம், உள்ளம் ஒரு கோயில். அப்போ இறைவன் எங்க இருக்கிறான்? மூலஸ்தானம், இதயம்ன்ற மூலஸ்தானத்துல இறைவன் விட்டுருக்கிறான். ஆனா இந்த இறைவன் மூலஸ்தானத்துல விட்டுருக்கிறான்னு யாரும் அறிய முடியாது. அறிய முடியாதால கோவில்களை கட்டி அதுக்கு ஒரு மூலஸ்தானம் வச்சு அங்க போய் இறைவனை வழிபாடு. அது இளமை வழிபாடு, இடை வழிபாடு. ஆனா முதுமை வழிபாடு உனக்குள்ள இறைவனை தேடும். இளமையில கோவில்ல தேடுறது இறைவனை தவறில்லை, நல்ல பக்தி. அது இடைப்பருவத்துல கோயில்ல தேடுறதுலயும் தப்பு இல்லை. ஆனா முதுமையில கோயில்ல தேடக்கூடாது, அது அறியாமை ஆயிடும். முதுமையில உனக்குள்ள இறைவனை தேடணும். ஏன்னா வாய் தான் வாசப்படி, தலைத்தான் கோபுரம், இதயம்தான் மூலஸ்தானம். அப்போ மனிதனுடைய பேட்டனை தான் கோவில அமைச்சு அங்க இறைவனை வச்சு வழிபட சொன்னான். அதனால்தான் திருவள்ளுவர் கூட ரொம்ப அருமையா சொல்றாரு, மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலமிசை ஏகினால் நீடு வாழ்வார். அப்ப என்ன சொல்றாரு அவரு? இறைவனை உன் இதயத்துல உட்கார இடம் விடுறார். அதுக்கு பேர் இதய தாமரைன்றாரு. அந்த தாமரையில இறைவனை உட்கார வச்சுட்டுனா உனக்கு இன்ப துன்பமே இல்லடா, நீ சுகவாசியா வாழலாம். அப்போ இதுல கேடுகட்ட ஆசைகளை நிரப்பி இறைவன் வந்து பார்த்தா இடமே இல்லாம இறைவனை திரும்பி போடுறான். அப்போ கோவில்ன்றது உனக்கு உன் இதயம்தான். உன் இதயம்தான் கோவிலா இருக்குது. அந்த இதயத்துக்குள்ளதான் சுவாசம் ஓடினுக்குது. அந்த சுவாசம் தான் இறைவன். இதைதான் நான் பல முறை படிச்சு சொல்றேன். மூச்சின்னு ஒண்ணு இல்லைன்னா பேச்சின்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு. அப்போ உன்னுடைய இதயத்திலிருந்து ஏற்பட்டதான் இறைவனுடைய இயக்கமே.